சுந்தர காண்டம் பகுதி 19 சர்க்கம் 62 மதுவனத்தை அழித்தல். வானரர்கள் அத்துமீறல்களுக்கு என்ன காரணம்? வானர வீரர்களே, திருப்தியாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் தேனை குடியுங்கள். உங்களை தடுப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் மாருதி. அங்கதனோ, தோழர்களே, காரியத்தை ஜெயமாக்கி தந்த மாருதியின் வார்த்தை நீதியற்றதாயே இருப்பினும் அது நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. ராட்சதர்களை வெல்ல பலம் தேவைப்படுமாதலால் இஷ்டப்படி கனிகளை சாப்பிடுங்கள் என்று உற்சாகப்படுத்தினான். ஏற்கனவே கூத்தடித்து கொண்டிருந்தவர்களை இவர்களின் பேச்சு கையில் பிடிக்க முடியாதபடி ஆக்கிவிட்டது. அடுத்த காவல் வானரர்களை ஒன்று கூடி அடித்து துரத்தினர். தேன் அடைகளை ஒன்று பிழிய கீழே பல குரங்குகள் ஆவென்று வாயை பிளந்து குடிக்கும். சில விழுந்த தேனை மெழுகை பிழிந்து குடித்தன. தூரத்தில் பலாச்சுளைகளை தின்று கொண்டிருந்த குரங்கின் மேல் தேனடையை வீசி எறிந்தது ஒன்று. அதிகமாக தேன் குடித்தவை தரையில் மயங்கி கிடந்தன. காவலர்கள் ததிமுகனிடம் சென்று, தலைவனே, இந்த நந்தவனம் அழிகின்றது, தடுக்கப் போன எங்களை ஆகாயத்தில் சுழற்றி வீசுகின்றனர் என்று முறையிட்டனர். சிறிது நேரத்தில் பசி ஆறியதும் போய்விடுவர் என்று பொறுமையோடு இருந்த ததிமுகன் காவலருடன் அவர்களை சமாதானப்படுத்தினான். மரத்தை பிடுங்கிக் கொண்டு அடிக்கச் சென்றான். அங்கதன் ததிமுகனை நையப்புடைத்து தரையில் தள்ளி பிண்டமாக்கினான். சற்று நேரம் மூர்ச்சையுற்றிருந்த ததிமுகன் கோபத்தோடு ஒரு தடியுடன் வேறு பக்கம் சென்று தேன் குடித்து கொண்டிருந்த வானர்களை தாக்கினான். அங்கும் மைந்தன் பனசன் இருவரும் வந்து கைகளையும் கால்களையும் அடித்து வீசவே ததிமுகன் காவலர்களிடம், வேலியே பயிரை மேய்வது போல் அங்கதனே இதற்கெல்லாம் காரணமானான். நான் போய் சுக்ரீவனிடம் சொல்லுகின்றேன். அங்கதனை கொல்லும் உத்தரவுடன் வருகின்றேன். இது சுக்ரீவன் இளைப்பாறும் சோலை. இதம் நாசம் செய்தவர்களை மன்னிக்க மாட்டான் அவன் என்றபடியே சில காவல் வானரங்களோடு வானில் பறந்து கண் இமைக்கும் நேரத்தில் சுக்ரீவனும் ராம லக்ஷ்மணர்களும் இருக்கும் இடத்தை கைகூப்பியபடியே வந்து இறங்கினான். வெகு தீனமாக சுக்ரீவனின் பாதங்களை நமஸ்கரித்தான். சர்க்கம் 63 வானரர்கள் வருகை. ததிமுகன் சுக்ரீவனையும் ராமலக்ஷ்மணர்களையும் நமஸ்கரித்து மகிழ்ச்சியுடன் மதுவனம் வந்து இறங்கினான். இதற்குள் பல வானரர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்திருந்தனர். அங்கதனிடம், குழந்தாய், உன் சிற்றப்பன் சீக்கிரமாய் உங்களை அங்கே வரும்படி கூறினான். இளவரசனான உனக்கும் இந்த தோட்டத்தில் உரிமை இருப்பதை காவலர்கள் உணரவில்லை. அதை மறந்துவிடு, நமக்குள் பதுமை எதற்கு என்றான். அங்கதன் உடனே அனைத்து வானர வீரர்களையும் கூட்டினான். நாம் இனியும் இங்கு காலம் தாழ்த்துவது சரியல்ல. பிரபு நமது வெற்றி செய்தியை யூகித்திருக்க வேண்டும். உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டான். யுவராஜா என்கின்ற அதிகார தோரணை இல்லாமல் வினயத்தோடு எங்கள் கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கும் தங்களைப் போல் பூமியில் உண்டோ? பணிவு மங்களத்தின் படிக்கட்டுகள். உங்கள் வார்த்தை எங்கள் வேதம் என்றனர் வானர வீரர்கள். சரி, புறப்படுவோம் என்றான் அங்கதன். அதற்கு முன் பறக்க அனைவரும் அவன் முன்னால் செல்ல அவனை பின்தொடர்ந்தனர். ததிமுகன் போனதும் ஹனுமான் வரவில்லையே என்று ஏங்கினார் ஸ்ரீராமபிரான். சுக்ரீவன், பிரபு, காலக்கெடுவை தாண்டி ஏமாற்றத்தோடு வானர்கள் திரும்ப மாட்டார்கள், உயிரை மாற்றி கொண்டிருப்பார்களோ என்ற கவலை இதுகாரம் இருந்தது. இப்பொழுது மனம் சந்தோஷமாய் இருக்கிறது. வெற்றி செய்தியை அவர்கள் வாயால் கேட்கும் ஆவல் அதிகரித்திருக்கிறது. துக்கம் பசியையும் நித்திரையையும் அழிக்கக்கூடியது. இவர்கள் பழச்சோலையிலேயே துவம்சம் செய்திருக்கிறார்கள் என்றால் அது லேசானதா? சீதையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற என் வார்த்தையை நம்புங்கள். இதை ஹனுமான் தான் செய்திருப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. யோசனை செய்கிறவன் ஜாம்பவானாய் இருந்தாலும் முயற்சி எடுத்து முடிப்பவன் ஆஞ்சநேயனே. சந்தோஷப்பட வேண்டிய சமயத்தில் வருந்தலாமா என்று சமாதானம் சொன்னான். அதே சமயம் ஆகாயத்தில் வானர வீரர்கள் உற்சாகத்தோடு பறந்து வருவது தெரிந்தது. ஹனுமானும் அங்கதனும் முதலில் இறங்க மற்றவர்கள் வரிசையாக குதித்தனர். ஹனுமான் சுக்ரீவனையும் ராம லக்ஷ்மணர்களையும் வணங்கிய பின் ராகவனின் முகத்தை நோக்கி, கண்டேன் சீதையே, யாதொரு ஆபத்தும் இல்லாமல் பதிவிரதா தர்மத்தை பூரணமாக கடைபிடித்து வருகிறாள் என்று கூறினார். வெற்றி செய்தியை கொண்டு வந்த மாருதியை லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் கண் இமைக்காமல் பார்த்தனர். அதில் மதிப்பும் மரியாதையும் இருந்தது. சர்க்கம் 65 ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தல். ராமணன்ஷர்கள் தங்கியிருந்த இடம் பிரஸ்ரவணகிரி. ஹனுமான் தங்களிடம் சொன்னதை தாங்களே நற்செய்தி சொல்ல வேண்டும் என்ற உட்கார்த்தால் ஆளுக்கொருவர்
ராமபிரானும் கூறினர். ராமச்சந்திரமூர்த்தி அதை புரிந்து கொண்டு புன்னகையுடன் சீதையின் நிலையை கேட்டு அறிந்து கொண்டார். பிறகு, வானர சிரேஷ்டர்களே, சீதை என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறாள்? அவள் என்னென்ன விதமாக கேள்வி கேட்டாள் என்று ராமர் வினவும், ஹனுமானுக்குத்தான் அது தெரியும் என்று அவர்கள் ஒதுங்கி கொண்டனர். பின்னர் ஆஞ்சநேயர் முன்வந்து சீதை இருக்கும் தென் திசை நோக்கி சுரம் மேல் கைகூப்பி நமஸ்கரித்து, கடல் தாண்டும் போது ஏற்பட்ட இடையூறுகளை சொல்லாமல் சீதை அசோகவனத்தில் கண்டதும், ராட்சசிகள் மிரட்டியதும், ராவணனோடு அவள் ஒரு துரும்பை கிள்ளி போட்டு பேசியதையும், ராவணனின் கெடுவையும் கூறினார். அழுக்கும் தூசியும் நிறைந்த அலங்கரிக்கப்படாத சிற்பம் போன்ற அவளை கண் முன் வார்த்தைகளால் கொண்டு வந்து விட்டார் ஹனுமன். ராமனை வர்ணிக்கச் சொல்லி அவள் கேட்டு கேட்டு ஆனந்தித்ததையும் கூறினார். சுக்ரீவனையும் தன்னையும் சந்தித்த விதத்தை கேட்டு தெரிந்து கொண்டதையும் சொன்னார். ராமனுடைய கௌரவம் கீர்த்திக்கு பங்கம் வரக்கூடாது என்பதில் அவளது அக்கறையையும் எடுத்துச் சொன்னார். அப்புறம் அடையாளங்களை சொன்னபொழுது அவளுக்கு ஏற்பட்ட துக்கத்தை கூறி சூடாமணியை வணக்கமாய் சமர்ப்பித்தார். மகாராஜா, ஒவ்வொரு வினாடியும் கொன்று விடுவேன் தின்று விடுவேன் என்று மிரட்டும் ராட்சசிகளுக்கு நடுவே ஒரு மாதமே பிழைத்து இருப்பேன் என்று சுக்ரீவனிடம் சொல்லு. அதோடு அவர் க்ஷேமத்தையும் விசாரித்ததாக கூறு என்றாள் பிராட்டி. அதனால் இப்போதே சமுத்திரத்தை தாண்டும் உபாயங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆஞ்சநேயர். சர்க்கம் 66. சூடாமணியை கண்ட ராமனின் துக்கம். சூடாமணியை கண்ட ராமபிரான் அதை மார்போடு அணைத்து கொண்டார். பிறகு சுக்ரீவனை பார்த்து, சிநேகிதனே, என் திருமண சமயத்தில் சீதையின் தந்தை ஜனக மகாராஜா இதை என் தந்தை தசரதிடம் கொடுக்க, அதை அவர் என்னிடம் கொடுத்து சீதையின் கூந்தலில் சூட்டச் சொன்னார். அதை நான் சீதையின் தலையை சூட்ட சீதையின் தாய் உதவி செய்தார். என் சீதையின் தலையை அலங்கரித்த இந்த ஆபரணம் அனுமானின் பிரயணத்தால் என் கையில் ஒளிவிடுகின்றது. சீதையின் தலையில் இருந்ததாலேயே இதற்கு இத்தனை பெருமை. இது சமுத்திரத்திலிருந்து எடுத்த இரத்தினங்களால் உருவாக்கப்பட்டது. ஜனகரின் யாக பரிசாக தேவேந்திரன் கொடுத்தது. லக்ஷ்மணா, இதில் தந்தையின் கரம் பட்டிருக்கின்றது. நமக்கு ஒரு மாத அவகாசம் தந்திருக்கின்றாள் மைதிலி. அவள் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. அழகும் பயமும் கொண்ட என் சீதையின் துன்பம் தெரிந்த பிறகும் நான் வாளாயிருப்பதா? ஆஞ்சநேயனே, என்னை சீதையிடம் அழைத்துச் செல். மாருதி, உண்மையை ஒழிக்காமல் சொல். தாகம் கொண்டவனுக்கு திருப்தியாகும் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். சீதை சொன்னதை ஒன்று விடாமல் மறுபடியும் சொல் என்று தீனமாக கேட்டார் ரகுநந்தன். சர்க்கம் 67. ஹனுமானின் ஆறுதல். ரகுநந்தனா, காக்காசுரனுடைய உபத்திரவத்திலிருந்து காத்தவர் ராவண ஹிம்சையிலிருந்து எப்பொழுது மீட்க வரப்போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லச் சொன்னார்கள். தர்ப்பையில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து எரிந்தவர் என் பர்த்தா. நாக கந்தர்வ அசுர மருத்தர்களும் அஸ்திர வித்தையில் அவருக்கு நிகராவார்களோ? லக்ஷ்மணரின் ரோஷம் எங்கே போயிற்று? அவர்கள் என்னை பிரிந்ததை பொருட்படுத்தாததால் நான் பாவி என்று தெரிகிறது என்று துக்கத்துடன் கண்ணீர் சொரிந்தார்கள். நான் அவர்களை பல விதத்திலும் சமாதானம் படுத்தினேன். பிறகு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வஸ்திரத்தில் முடிந்திருந்த இந்த சூடாமணியை எடுத்து கொடுத்தார். நான் புறப்பட உத்தரவு கேட்டதும் குரல் தழுதழுக்க, நீ இருப்பது தைரியமாய் இருக்கிறது. ஆனால் நீ போய் செய்தி சொன்னால் அல்லவா என் பர்த்தாவும் மைத்தினரும் வர முடியும் என்று இருமனதாய் விடை கொடுத்தார். அந்த புண்ணியவதியை சீக்கிரமாக துக்க சமுத்திரத்திலிருந்து கரையேற்றிவிட வேண்டும் என்று கூறினார் ஆஞ்சநேயர். சர்க்கம் 68. ஸ்ரீ சுந்தரகாண்டத்தின் சர்க்கம் 68. ஆஞ்சநேயா, உன் பேச்சு அமிர்த தாரையை செவி வழியாக உடலெங்கும் வியாபித்திருக்கிறது. மயிர்கூச்செறிவதைப் பார், இன்னும் நுணுக்கமாகச் சொல்லு என்றார் ராமர். உனக்கு தங்கி போக வேண்டுமென்று தோன்றினால் ஒரு நாள் தாமதித்துப்போ. ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டு இப்பொழுது ஒதுங்கி இருக்கும் துக்கம் நீ போனதும் வந்து பிடித்து கொள்ளும். ஒருவேளை நீ போய் சொல்லி ராமலட்சுமணர்கள் படைத்து கொண்டு வருவதற்குள் என் உயிர் போனாலும் போய்விடலாம். அப்படி போய்விட்டால் சீதை கடைசி வரை உங்களையே நினைத்து கொண்டிருந்தாள் என்று என் பதியிடம் சொல்வாயா?
வாயுவையும் உன்னையும் கருடனையும் தவிர இந்த பெரும் கடலை எவராலும் தாண்ட முடியாது. ராமலட்சுமணர்கள் எவ்விதம் இதை கடப்பார்கள் என்று சந்தேகப்பட்டு கேட்டார்கள். தாயே, சுக்ரீவனிடமுள்ள வானர சேனையே அளவிலும் பலத்திலும் மிகப்பெரியது. வானரர்கள் காரியம் எதுவும் இல்லாமலேயே ஆகாயத்தில் பலமுறை சுற்றுவார்கள். அவர்களில் எனக்கு மேலானவர்களும் சமமானவர்களும் உண்டு. நானே தாழ்ந்த பலமுள்ளவன். ராமலட்சுமணர்களை நானே முதுகில் சுமந்து வருவேன். வானரப்படைகள் பறந்து வந்து இலங்கையை கலக்குவார்கள். வெகு விரைவில் யுத்த கோஷங்களையும் இராட்சத ஸ்ரீகளின் அவல புலம்பல்களையும் செவிமடுக்கப் போகின்றீர்கள். சூரிய சந்திரர்களைப் போல ராமலட்சுமணர்கள் இலங்கையில் இறங்கி ராவணனை பந்து மித்திரர்களோடு ஜெயித்து வனவாசம் முடித்து தங்களுடன் அயோத்தி சென்று ராஜ்யாபிஷேகம் நடக்கும் பொழுது தாங்கள் எத்தனை பாக்கியசாலி என்பதை உணர்வீர்கள் என்று நான் உறுதியான குரலில் சொல்லவும் ஜனககுமாரியின் முகம் தெளிவுற்றது என்று ஹனுமான் நயமாக கூறவும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாருதியை தன் வாத்சல்யமான பார்வையால் நீராட்டினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.